எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு ஜீவா 25th ஃபிலிம். 25th ஃபிலிம்னா சும்மா 25 படம் பண்ணது கிடையாது. அவர் இஸ் டன் லெஜெண்டரி ஃபிலிம்ஸ், கிரேட் ரோல்ஸ். ஒரு ஆக்டராக என்னெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமோ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் பீன் அ கூல் கை. அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது 1.5 வருஷமாக நம்ம சும்மா கதை கேட்டுருக்கேன், ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது, நான் ஏதாவது செட் ஆச்சு நான் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் அ கான்ஃபிடென்ஸ் லெவல். ஒருத்தர் வந்து நம்மளே நிறைய பேர் படம் பண்ணுறாங்க, நம்மளும் ஏதாவது பண்ணணும், நம்ம டைம் வேஸ்ட்டு, வீட்டில் சும்மா இருக்கிற முடியாது அப்படின்லாம் யோசிக்காமல் அவர் எப்போவுமே நான் சொல்லுவேன்னா அவர் ஜென் மோடுக்கு போயிடுவார். அப்படியே அவர் பாட்டு தனியாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ தட் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் அன் ஆக்டர், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ he is waited and he's chosen the script. Congrats brother for his 25th film. And director Ram Prakash, I think last film critically acclaimed, box office la vandu oru periya success aana oru film. So he's coming back with his second film. So I think அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபன் ஃபேண்டசி வந்து இஸ் nobody's tried. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் பண்ணுறதே வந்து ஒரு சக்ஸஸ் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர், கிரேட் விஷன். மற்ற டீமில் எனக்கு யாரும் பேச தெரியாது, பட் ஜீவா சொன்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோடு எல்லோரும் வந்து எல்லாருக்குமே ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து அது தேவைன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இந்த தே ஹேவ் அஸ் ஏ டீமாக நீங்கள் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு படமாக தெரியுது. ஸோ விஷ் தம் பிக் சக்ஸஸ். இந்த படத்தோட ஹீரோயின் ஹன்சிகா, நீ சொன்ன மாதிரி 66 நார்மலாக சொன்னாலே அப்படி தான் சொல்லுவாள். ஸோ இந்த ட்ரெய்லர்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அந்த ரொம்ப கேட்சியாக இருந்தது. ஐ திங்க் அவங்க ரிலீஸ் பண்ண சிங்கிள் இமான் சாரோட மியூசிக் வந்து மிகப்பெரிய ஹிட். இப்போ ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எனி ரேடியோ சேனல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதான் நம்பர் 1 போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன எலிமெண்ட்ஸ் படத்துக்கு ஒர்க் ஆகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகுது. அண்டு ஒரு பெரிய ஓப்பனிங் வரும், எல்லாமே இருக்குது. ஸோ சிபிராஜ் நான் இப்போது ட்ரெய்லரில் அவர் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரிகிறார். ஸோ இஸ் ஒர்க், இஸ் ப்ரெசன்டேஷன், அவர் சொன்ன மாதிரி அவர் வேறு மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இஸ் டெஃபினெட்லி a வெரி குட் ஆக்டர் அண்ட் ஐம் ஷுர் இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ விஷிங் தம் அ பிக் சக்ஸஸ். அண்ட் பிடி செல்வகுமார் சார் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ஆர்வமான ஆள். அண்ட் யூ வாண்ட்ஸ் டு டூ குட் சினிமா, யூ வாண்ட்ஸ் டு நல்ல படங்கள் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற ஒரே இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு படம்னு நம்புகிறேன். அண்ட் சிவா சார், காஸ்மா வில்லேஜ். யூஸ்வலாக டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படம் ரிலீஸ் முன்னாடி ஒன்றுமே பேச மாட்டாங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசிக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அவர் வந்து என்கிட்ட இன்வைட் பண்ணும்போதே வந்து படம் சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு படத்துக்கு மேலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ போக்கிரி ராஜா வில் பி a huge success for everybody, the entire team. Thank you.